அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது பிளான் ஸ்கோப் மேனேஜ்மெண்ட். ரைட், அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சில வாரங்களுக்கு முன்னாடியே ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஐ கம்ப்ளீட்லி ஃபுகாட். நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருக்கக்கூடும். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் பிம்பாக் 6 அப்படிங்கிறதுக்கு பதிலாக பிம்பாக் 7 அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கோம். அது ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பிம்பாக் 7 ரீசெண்டாக அவங்களோட பிம்பாக் கைடை ரிலீஸ் பண்ணாங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, வாட்டர்ஃபால் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன புக்கை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லாமல் இருந்தாங்க. பட் ரீசெண்டாக பிஎம்ஐலேருந்து ப்ராசஸ் குரூப் ப்ராக்டிஸ் கைடு அப்படின்னு ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு கைடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அல்லது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் நத்திங் பட் த ரிப்ளிகா ஆஃப் பிம்பாக் 6. ஒரே ஒரு வித்தியாசம், பிம்பாக் 6ல் ஐடிடிஓக்களுக்கு பார்டர் போட்டு அழகாக டேபிளாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்டரும் டேபிளும் மிஸ்ஸிங், அவ்வளோதான். மறு வச்சது மறு வைக்காதது, அது போல் அவ்வளோ சிம்பிள். ஸோ பிம்பாக் 7 எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட தயங்காமல் நம்மளோட எபிசோடை கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ரைட், வாங்க இன்றைக்கி எபிசோடில் போவோம். முதல்ல ஓவர்வியூ. இந்த பிளான் ஸ்கோப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் ப்ராஜெக்ட் ஸ்கோப் மேனேஜ்மெண்ட்டில் முதல் ப்ராசஸ். பை த வே, கடந்த எபிசோடை கவனமாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ நோ இட் வாஸ் லிட்டில் லாங்கர், பட் A to Z அபவுட் ஸ்கோப் அந்த எபிசோடில் கவர் பண்ணிட்டோம். அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அதர்வைஸ் கோயிங் ஃபார்வர்ட் உங்களுக்கு எல்லா விஷயமே கொஞ்சம் குழப்பமாக இருக்கக்கூடும். ரைட், ஒரு சின்ன கேள்வி. ஒரு ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் என்ன? டு டெலிவர் த டிஃபைன் ஸ்கோப் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இட்ஸ் டைம் டு பேட் ஆன் யுவர் பேக். எக்ஸாக்ட்லி. எந்த ஒரு ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவுமே டிஃபைன் பண்ண ஸ்கோப்பை டெலிவரி பண்ணுறது தான். அப்படி டிஃபைன் பண்ண ஸ்கோப்பை டெலிவரி பண்ணுறதுக்கு தட் குட் பி ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் வேஸ், இல்லையா? அப்படி டெலிவரி நடக்கும்போது எந்த ப்ராஜெக்டோட அடிநாதமுமான ஸ்கோப்பை நம்ம விட்டுறக்கூடாது, அதில் எந்த தப்பு நடந்துடக்கூடாது. ஸோ பிளான் ஸ்கோப் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வாட் இஸ் த மோஸ்ட் சூட்டபிள் வே டு மேனேஜ் த ஸ்கோப், அதுக்கு தகுந்தாற் போல் யூ டிசைட் த அப்ரோச். இது இட் குட் வெரி டிபெண்டிங் ஆன் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட், என்ன மாதிரியான லைஃப் சைக்கிள், என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன், என்ன மாதிரியான என்விரான்மெண்ட், என்ன மாதிரியான என்விரான்மெண்ட்டில் இது ஆப்ரேட் ஆகுது, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நம்ம பில்டிங் ப்ராஜெக்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நீங்கள் மொத்தம் 3 விதமான வீடுகள் கட்டணும். ஒன்று ஃபார் சிஓ, செகண்ட் ஒன் இஸ் ஃபார் த எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ஃபார் த மேனேஜர்ஸ். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3 பில்டிங்க்குமே டெக்னிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சேம். அதாவது நான் கேட்குறது ப்ராடக்ட் ஸ்கோப், இது சேமாக நிச்சயமாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு பில்டிங்கும் ஒரு ஒரு மாதிரி. ஸோ லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வெரியாகும், ஆக்டிவிட்டீஸும் அதுக்கு தகுந்தாற் போல் வெரியாகும். ஒரு வில்லா கட்டுறதுக்கு உங்களோட ப்ராஜெக்டோட அப்ரோச்சும், செமி இண்டிபெண்ட் வில்லா கட்டும்போது உங்களோட ப்ராஜெக்டோட அப்ரோச்சும் நிச்சயமாக ஒரே மாதிரி இருக்காது. அதே போல் தான் லாஸ்ட் டைப் விச் இஸ் அப்பார்ட்மெண்ட். ஸோ 3 விதமான பில்டிங், 3 விதமான அப்ரோச் தேவைப்படும். அதனால் உங்கள் ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு வரும்பொழுது டு டெலிவர் த என்டையர் ப்ராஜெக்ட், நாட் ஜஸ்ட் ஒரே ஒரு டெலிவரபிள் மட்டும் கிடையாது. சரி, ஸ்கோப்பை பற்றி நிறைய பேசிட்டோம். அக்கார்டிங் டு த பிம்பாக் கைட் ஸ்கோப்போட டெஃபினிஷன் பார்த்தலாமா? முதல்ல அதை அப்படியே இங்கிலீஷ்லேயே படிச்சிடலாம், அதுக்கப்புறம் அதோட ட்ரான்ஸ்லேஷனை பார்க்கலாம். பிளான் ஸ்கோப் மேனேஜ்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் எ ஸ்கோப் மேனேஜ்மெண்ட் பிளான் தட் டாக்குமெண்ட்ஸ் ஹவு த ப்ராஜெக்ட் அண்ட் ப்ராடக்ட் ஸ்கோப் வில் பி டிஃபைன்ட், வேலிடேட்டட் அண்ட் கண்ட்ரோல்டு. ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா ஸ்கோப் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் ஸ்கோப் மேனேஜ்மெண்ட் பிளானை டாக்குமெண்ட் பண்ணுவோம். அதே போல் ப்ராஜெக்ட் அண்ட் ப்ராடக்ட் ஸ்கோப்பை எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம், வேலிடேட் பண்ண போகிறோம் அண்ட் கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் டாக்குமெண்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் இன் சம்மரி. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஓவர்வியூ ஆஃப் பிளான் ஸ்கோப் மேனேஜ்மெண்ட்.